வணக்கம். இன்றைய செய்திகள். தாவேகாவில் இதுவரை 2.2 லட்சம் பேருக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 1 லட்சம் பேருக்கும் இது வழங்கப்பட உள்ளதால் வரும் தேர்தலில் குறைந்தபட்சம் 3.2 லட்சம் வாக்குகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தாவேகாவினர் கணக்கிட்டுள்ளனர். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையை தாவேகா வழங்கி வருகிறது. கடந்த மாதம் 1.2 லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. நேற்று தாவேகாவின் 1921 நகர, ஒன்றிய, பேரூர் மற்றும் அதை சார்ந்த 21,150 கிளை மற்றும் வார்டு கழகங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்கள் 1,231 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இன்னும் 1 லட்சம் பொறுப்பாளர்களுக்கும் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளன. இது குறித்து கட்சி நிர்வாகிகள் கூறுகையில், 2 மாதங்களில் மட்டும் கட்சி நிர்வாகிகளுக்கென 2.2 லட்சம் பேருக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்தும் அடையாள அட்டை வழங்கும் பணி மேற்கொள்ளப்படும். கட்சிக்கென 3.2 லட்சம் வாக்குகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இது கட்சியினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்று கூறியுள்ளனர். மதுரையில் கிராம உதவியாளர் எனப்படும் தலையாரி தனது வருமானத்தை மீறி 67.25 கோடிக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வந்தே மாதரம் பாடலை தமிழக மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தியவர் பாரதியார். லோக்சபாவில் பிரதமர் மோடி அவர் குறித்து புகழ்ந்து பேசியது தமிழகத்திற்கு பெருமை என்று பாரதியின் எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதி பெருமிதத்துடன் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலில் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவு செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் அளித்து நேற்று நடந்த அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழகத்தில் நடந்து வரும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு வரவேற்பும் அளிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சென்னையில் ஆடிட்டர் வீடு உட்பட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த பொன்ராஜ் என்ற ஆடிட்டர் வீட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதேபோல் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் லோகேஷ் டவர் என்ற கட்டடத்தின் முதல் மாடியில் செயல்படும் எக்ஸா ஸ்பைஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் சீனிவாச பெருமாள் கோவில் தெரு 2வது குறுக்கு தெருவில் வசிப்பவர் சேரன். அவர் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரது மகள் சத்யாவின் கணவர் தனியார் நிறுவனம் நடத்தி வருகிறார். அவர் மீதான சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சேரன் வீட்டிலும் துரைப்பாக்கம் சுப்புராயன் தெருவில் உள்ள தனியார் நிறுவன அலுவலகம் உட்பட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆட்டோக்களில் சரக்குகளை ஏற்றிச் சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து ஆணையரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் சொந்த பயன்பாட்டிற்கான 2 சக்கர வாகனங்கள், கார்கள் விதிகளை மீறி வாடகைக்கு இயக்கப்படுகின்றன. இவற்றின் மீது போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இது குறித்து போக்குவரத்து கூடுதல் கமிஷனர் சிவகுமரன் கூறுகையில், ஆட்டோக்களிலும் 50 முதல் 100 கிலோ வரை சரக்குகள், காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் எடுத்துச் செல்வது தெரிய வந்துள்ளது. பயணியருக்காக அனுமதிக்கப்பட்ட ஆட்டோக்களில் சரக்குகளை எடுத்துச் செல்வது விதிமீறலாகும். இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஆந்திராவில் ஒட்டுண்ணிகள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் ஸ்கிரப்டைபஸ் என்ற உண்ணி காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்திலும் தினசரி 5 முதல் 10 பேர் வரை பாதிக்கப்படுவதால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஸ்கிரப்டைபஸ் என்பது ஒரு வகை பாக்டீரியா தொற்று. ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள், பூச்சிகள் உள்ளிட்ட உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது அவர்களுக்கு உண்ணி காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்டோருக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு உள்ளிட்டவற்றுடன் தடிப்புகள் போன்றவை முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. இந்த பாதிப்பால் ஆண்டுதோறும் 4000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பெரும்பாலும் திருவண்ணாமலை, வந்தவாசி உள்ளிட்ட மலைப்பகுதியிலும் செடிகள் மண்டிய இடங்களிலும் வசிக்கும் மக்களிடையேயும் பாதிப்பு இருந்தது. தற்போது சமவெளி பகுதியிலும் குறிப்பாக சென்னை போன்ற நகர பகுதிகளிலும் ஸ்கிரிப்டைபஸ் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. தண்டனை குறைப்பு, முன்கூட்டியே விடுதலை கோரி கைதிகள் அளித்த விண்ணப்பங்கள் எத்தனை நிலுவையில் உள்ளன என்பது தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு தண்டனை குறைப்பு, முன்கூட்டி விடுதலை தொடர்பான மாநில அரசுகளின் கொள்கைகளை கண்காணிப்பது குறித்து தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளின் முன்கூட்டி விடுதலை குறித்த அரசின் கொள்கைகளை கண்காணிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.